சினிமா எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரிய ராஜா இளஞ்செழியன் இவரோட இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் குமார், ஸ்ரீ கௌரி பிரியா, பிரார்த்தனா நாதன், மரியன் ஜார்ஜ், அப்பாஸ், அதிர்ச்சி அருண், மதுரை முத்து, முகமது ரசூல் அந்த சோஃபா பாய் அண்ட் டீம் நடிச்சிருக்கிற ஹாப்பி ராஜ். நீ பார்க்க அழகா இருக்க. பாப்பா மாதிரி இருக்க. இந்த படத்தோட டீசர் பார்த்தோன்னே எனக்கு லைட்டா வந்து ஒரு சின்ன இம்ப்ரெஸ் ஆனேன். ஒரு மாரி நல்லா வைபோட இருக்கே. எமோஷனல் அதுக்கப்புறம் வந்து லவ் இதில நடக்கிற பிரச்சனை, அதில அப்பாக்களோட ஈகோ வந்து சேர்ந்தா என்ன மாரி இருக்கும் அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு படமா இருக்கும். அப்படிங்கிற மாரி ஒரு சின்ன ஹோப் இருந்தது. ஸோ அந்த ஹோப்போட தான் அந்த படத்தோடைய ஷோ வந்து நான் பார்த்தேன். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காதலர்கள் அவர்களுடைய லவ்வுல பெற்றவர்களுடைய ஈகோ வந்து சேரும்போது, அத எப்படி ஹேண்டில் பண்றாங்க? ஸோ என்ன நடக்குது? அப்படிங்கிறத வந்து ஒரு மையக்கருவா எடுத்துட்டு இந்த படத்த வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஹாப்பி ராஜ் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கக்கூடிய சைல்டு நம்ம ஜிவி பிரகாஷ். அவர் அப்பாவ பொறுத்தவரைக்கும் அவர் ஹாப்பி தான். ஆனா வளர்ந்து வரக்கூடிய பையன் வந்து பார்த்தீங்கன்னா, வளர வளர கொஞ்சம் நல்லா ஒரு இணக்கமா தான் இருக்காங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அப்பா வந்து ஊர்ல எல்லாரும் கலாய்க்கிறாங்க. அவரோட உருவத்த வச்சு கலாய்க்கிறாங்க. அதே மாரி வந்து அது வந்து தன்னுடைய லைஃப்ல வந்து இம்பாக்ட் ஆகுறப்ப, அவருக்கும் அவங்க அப்பாவுக்கும் வந்து ஒரு சின்ன விரிசல் வருது. அந்த விரிசல் நாளுக்கு நாள் நாளா அப்படியே இதாகி, அப்பா விட்டு கிளம்புனா போதும்டா சாமி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து ஹீரோ வந்து பெங்களூர் போறாரு. அங்க தன்னுடைய லவ்வ மீட் பண்றாரு. இவங்க 2 பேரும் லவ்வர்ஸா ஆனதுக்கு பிறகு இவங்க லைஃப்ல வந்து வரக்கூடிய பிரச்சனை, அத எப்படி அணுகுறாங்க? அதுல பெரியவங்களோட ஈகோ வந்து என்ன பார்ட் வந்து ப்ளே பண்ணுது? ஃபைனலா என்ன ஆச்சு? அப்படிங்கிறத அந்த ஹாப்பி ராஜ் படம் வந்து உங்களுக்கு சொல்லுது. ஸ்பாய்லர்லாம் பண்ணல. நெறைய விஷயங்கள் வந்து இது இல்லாம ஒரு மாரி உல்டாவா தான் சொல்லியிருக்கேன். நீங்க படம் பார்க்குறப்ப நெறைய விஷயங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ கமிங் டூ படத்தில நடிச்சவங்களுடைய நடிப்ப பத்தி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு ஹாப்பி ராஜ் எவ்வளோ வந்து பண்ணுவானோ, அத வந்து கரெக்ட்டா உணர்ந்து அந்த மீட்டருக்கு பெர்ஃபெக்ட்டா வந்து செட் ஆயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சமீப காலங்கள்ல ஜிவி பிரகாஷ் மேல சில விமர்சனங்கள் வந்து பார்க்க முடியுது. ஏன் மியூசிக் பண்றத விட்டுட்டு, ஆ இதில வந்து கான்சன்ட்ரேட் பண்றாரு. அவர்ட்ட இருந்து நெறைய பாடல்கள் தானே எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு. ஸோ இதுதான் பண்ணணும், இப்படித்தான் இத பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கான உரிமை யாருக்குமே கிடையாது. அத வந்து நெறைய இடங்கள்ல இல்ல, எனக்கு பிடிச்சத நான் பண்றேன், இது செட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு படத்துலயும் வந்து அவருக்கான மெனக்கெடல் வந்து குடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்படிதான் வந்து ஹாப்பி ராஜையும் நான் பார்க்குறேன். இந்த படத்துக்கு வந்து அவர் என்ன பண்ணணும், இந்த கேரக்டர் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத டெப்த்த உணர்ந்து இந்த படத்துக்கு தேவையானத குடுத்துருக்காரு. ஸோ நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்ரீகௌரி பிரியா லவர் படத்திலே இவங்க வந்து ரொம்ப எமோஷனலாவும் சரி, மெச்சூர்டாவும் சரி அந்த கேரக்டர் டெப்த்த வந்து கரெக்ட்டா அனலைஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஹீரோயின். ஸோ இந்த படத்திலயும் அவங்க ரோல் என்ன அப்படிங்கிறத கரெக்ட்டா வந்து அனலைஸ் பண்ணி அழகான பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருக்காங்க. இந்த படத்தில வந்து மேஜரா நான் பார்க்குறது ஹீரோயின் தாண்டி மிக முக்கியமான 2 ஹீரோஸ் இருக்காங்க. ஜார்ஜ் மரியன் அண்ட் அப்பாஸ். அப்பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு பிறகு தமிழ் சினிமாவுல ஒரு ரீஎன்ட்ரி குடுத்துருக்காரு. ஸோ, இது ஒரு கம்பேக் படமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா அப்பாஸோட நடிப்புல வந்து இந்த டைமென்ஷன்ல நெறைய படங்கள் அவரோட டைம்ல, அவரோட பீக் டைம்ல அவர் இருந்தப்ப நம்ம பார்த்துருக்கோமா அப்படின்னா, ரொம்ப ரொம்ப குறைவு தான். பட் இந்த படத்துல வந்து எல்லாத்தையும் கேரி பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு. அத சரியா பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஜார்ஜ் மரியன் அவர் வந்து என்ன ரோல் குடுத்தாலும் அத நீட்டா, அழகா வந்து கிராஸ்ப் பண்ணி பண்ணக்கூடியதுல பிச்சு உதறக்கூடிய மனுஷன். ஸோ, இந்த படத்துலயும் வந்து ரொம்ப ரொம்ப துடுக்குத்தனமா வந்து ரொம்ப வெள்ளந்தித்தனமா அவர் நடந்துக்கிறதா இருக்கட்டும். அதே மாரி அப்பாவுக்கும் பையனுக்குமான அந்த எமோஷனலான கான்வர்சேஷனா இருக்கட்டும். ஊர்லயே வந்து எல்லாரும் எனக்காக பேசுவாங்கன்னு நெனச்சேன். ஆனா ஒருத்தனும் பேசல. பெத்த பையன் நீயாவது எனக்காக பேசுவேன்னு நெனச்சேன். ஆனா அத நீயும் பண்ணல. அப்படின்னு சொல்றப்ப, ரொம்ப உடைஞ்சு ஓவர் டூவும் பண்ணிடாம, அளவா கரெக்ட்டா அவ்வளோ சொன்னா போதும் அப்படிங்கிற அந்த மீட்டர்லாம் பெர்ஃபெக்ட்டா உணர்ந்து பண்ணியிருக்காரு. ஏன்னா, சில நேரங்கள்ல வந்து எமோஷனலா பேசுறப்ப, நம்ம ரொம்ப அழுது புலம்பி ஒரு மாரி இவ்வளோ அழுக தேவையில்ல அப்படிங்கிற மாரி ஒரு மொமெண்ட் தோணும்ல. ஸோ, அந்த ஜார்ஜ் மணியன் வந்து ரொம்ப எங்க தேவை? இது இந்த இடத்துல தேவையில்ல அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சு பண்ணியிருக்காரு. ஸோ, இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் அப்படின்னு நான் பார்க்குறது, ஜார்ஜ் மரியனோட ரோலும், அப்பாஸோட ரோலும். ஸோ, இவங்கள சுத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா, மத்த கதாபாத்திரங்கள் எல்லாத்தையுமே வந்து எழுதியிருக்காங்க. கீதா கைலாசம் அவங்க வந்து ரீசென்ட் டேஸ்ல நெறைய ரோல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அம்மாவா. ஆனா, இப்படி வந்து ஒரு அம்மாவா வந்து அவங்களுடைய டைம்ல வந்து இந்த படத்துல தான் வந்து அமைஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ, அந்த ரோல வந்து நீட்டா வந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பிரார்த்தனா இந்த படத்துல அவங்களுடைய கேரக்டர் வந்து சின்னதா இருந்தாலும் ஒரு குட்டி இம்பாக்ட் வந்து குடுத்துட்டு போயிருக்காங்க. கமிங் டூ ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர்ல பார்த்தீங்கன்னா, அதிர்ச்சி அருண். அவருக்கு வந்து இந்த படத்துல வந்து ஸ்டோரி வந்து சிங்கிள் லைன் தான் சொல்லியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். நான் நெனைக்கிறேன். ஏன்னா, அவருடைய நெறைய லைன்ஸ் வந்து அங்கங்க ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மேபி ஃபுல் லென்த்தா வந்து ஃபுல் டெப்த்தா அவருக்கு நெறைய விஷயங்கள் தெரியறப்ப, அந்த கதையோடு சேர்ந்து அவர் பயணம் பண்றப்ப, இன்னும் நெறைய டெலிவர் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா, தமிழ் சினிமாவுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லா காமெடியன்ஸுமே வந்து ஹீரோ ஆயிட்டாங்க. அதனால காமெடிக்கு வந்து பெரிய வறட்சி இருக்குது. மேபி அதிர்ச்சி அருண் வந்து அந்த கிராஸ்பிங் விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா, தமிழ் சினிமாவுல வந்து ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த அந்த வறட்சிய வந்து
ஃபில் பண்ணுறதுக்கு பெரிய ஹோப் வந்து அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அண்ட் தென் மதுரை முத்து அவரோட காமெடியும் வந்து இந்த இடத்துல தேவையா நீ அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் தேவையான அளவுக்கு அதை பயன்படுத்தியிருக்கிறது வந்து ரொம்ப நீட்டாக அமைஞ்சிருக்கு. சோஃபா பாய் அந்த பையனும் வந்து பார்த்திங்கன்னா, நான் நிறைய இடங்கள்ல அந்த பையனை பார்த்தேன். எல்லா இடத்துலையும் வந்து ப்ரமோஷன் ஈவெண்ட்டு அதுக்கப்புறம் படம் முடிச்சு வெளில வர இடத்துலலாம் நின்றுக்கிட்டே இருந்தார். ஓ ஓகே, பெரிய இது நடந்திருக்கு போல் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த படத்தில் பேசிக்கிட்டே இருந்த பையன் தானே நீ, உன்னை பேசாமலே இந்த படம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டைரக்டர் அந்த பையனை பேசாமலே அவர்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து வாங்கியிருக்காரு. ஸோ கம்மிங் டு டெக்னிக்கல் டீம், ஜஸ்டின் பிரபாகரனுடைய இசையில் அப்பா பையனுக்கான அந்த எமோஷ்னல் சாங் வந்து நல்லா அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஒரு ஃபீல் குட் படம், அதுக்கேற்ற மியூசிக் வந்து இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காரு. தென் எடிட்டர் செல்வா அண்டு சினிமாட்டோகிராஃபர் மதன் இவங்களுடைய ரோலும் வந்து நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் இன்னும் வந்து எடிட்டர் வந்து பார்த்து பக்குவமாக செதுக்கியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன வந்து எண்ணம் வந்து வருது. ஸோ அந்த படத்தை பொறுத்தவரைக்கும் குறைகளே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக வந்து எனக்கு ஒரு பெரிய மேஜர் மைனஸாக பட்ட ஒரு விஷயத்தை வந்து நான் ஷேர் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு பிரிக்கிறப்ப முதல் பாதியில் ஒரு அரை மணி நேரத்திலே இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆடியன்ஸ் வந்து முடிவுக்கு வந்துடுறாங்க. சில பேர்லாம் அரை மணி நேரம் பார்த்து முடிச்சு இந்த படம் தேருமா தேராதா அப்படிங்கிற முடிவுக்கு வந்து தியேட்டரை விட்டு வெளியில் போகக்கூடிய ஆடியன்ஸும் இருக்காங்க. இல்லை செகண்ட் ஹாஃப்லாம் வந்து டெஃபினெட்லி ஏதாவது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஹோப்போடு இருக்கக்கூடிய ஆடியன்ஸும் இருக்காங்க. ஸோ இந்த ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய வகையில் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப முதல் பாதியை இன்னும் பார்த்து பக்குவமாக செதுக்கி இருந்தால் 2ஆம் பாதியில் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத வந்து டைரக்டர் வந்து 2ஆம் பாதியில் கொடுத்துருக்காரு. ஆனால் அதை உட்காந்து பார்க்குறதுக்கு பொறுமையாக ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இன்னும் பார்த்து பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா உங்களுடைய பொறுமையை நிறைய இடங்களில் இந்த படத்தோடைய முதல் பாதி வந்து சோதிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால 2ஆம் பாதியில் வந்து இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து போயிடுது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து டைரக்டர் இன்னும் காப்பாற்றிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன இதை சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்தவர் டைரக்டராக மரியா. ஸோ அவர்கிட்ட இருந்து அவருடைய இம்பாக்டில் வந்து இந்த படத்தில் நிறைய இடங்களில் தெரியுது. பிஆரோட ரெஃபரன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் தெரியுது. இந்த இடத்துல எமோஷனல் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த இடத்துல இது தேவை, இந்த இடத்துல ஆடியன்ஸ் இதை வந்து கிளாப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மொமெண்டெல்லாம் தெரிஞ்சிருக்காரு. ஆனால் முதல் பாதியை இன்னும் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக செதுக்கி இருந்தால் இன்னும் 2ஆம் பாதியில் அந்த ஹோப் வந்து ஆடியன்ஸுக்கு வந்து நிறைய கிடச்சிருக்கும் அப்படிங்கிறத அந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன். ஸோ ஓவரால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அப்பா பையனுக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெரிய மேஜரான ஒரு இதுதாங்க. ஏன்னா அப்பாவுக்கு பொண்ணுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ் வகையாரால இருக்குது. எப்படி பார்த்தாலும் அவங்க எமோஷ்னலாக கனெக்ட் ஆயிடுவாங்க. அந்த பிரிவை வந்து தடுக்கவே முடியாது. ஆனால் பையனை பொறுத்த வரைக்கும் 10 வயசு வரைக்கும் கண்ணே மணியேன்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கிற அப்பாக்கள் தான் 11 12 வயசு அவன் டீனேஜில் என்ட்ரு ஆகிறக்கப்ப அதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து எங்கேருந்து தான் வரும்னே தெரியாது. அதுக்கப்புறம் வந்து ஆள் வச்சு பேசுவாங்க. அம்மா கிட்ட சொல்லி அவனுக்கு என்ன வேணுமா, அவனுக்கு என்னவா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதே மாதிரி என்ன வேணுமோ பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிறத டைரெக்டாகவே பேசாமல் பையனுக்கும் அப்பாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்மீடியேட்டர் வந்து இருந்து அந்த வேலையை செய்கிற மாதிரியான ரிலேஷன்ஷிப் தான் மேக்ஸிமம் அப்பா பையனுக்கு வருது. இது இன்றைக்கி நேற்று இல்லை, 70களில் 80களில் 90களில் 2000ன்னு சொல்லிட்டு காலங்காலமாக வருது. அது 2026 வரைக்கும் தொடர்ந்து வருது. அது என்ன தான் தெரில, அப்பாவுக்கும் பையனுக்குமான இதில் வருதுன்னு தெரியல. ஏன்னா நீங்கள் தமிழ் சினிமாவில் எங்கே வேணாலும் எத்தனை படங்கள் வேணாலும் எடுங்களேன், ஆரம்பத்துலேருந்து இப்படி இருந்த அப்பாக்கள் கதையெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்படி தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு மொமெண்ட்டில் வந்து அவங்கள இப்படி வந்து கொண்டு வந்து ஒரு ரியலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட் வந்து தேவைப்படும். அப்போ தான் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்படி தான் வந்து தமிழ் சினிமான்னு மட்டும் இல்லை, நிஜத்துலேயே அந்த மாதிரி தான் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப இங்கே வந்து என்ன பிரச்சனையாக இருந்திருக்கு, அதை எப்படி வந்து சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஸோ அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் ஹாப்பிராஜ் படத்தோட ரிவ்யூவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பொறுமையை சோதிக்கக்கூடிய முதல் பாதியை நீங்கள் பொறுத்து கொண்டால் உங்களுக்கு டீசெண்டாக எமோஷ்னலாக எல்லா விதத்திலும் கனெக்ட் ஆகக்கூடிய 2ஆம் பாதி காத்திருக்கு. படத்தை தேட்டரில் பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சினிமா ரிவ்யூவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஆர்ஜி ரூமி.